வெல்கம் டு அவர் சேனல் ஸ்பைசி கடாய் நாவின் சுவை நம் கையில். இன்றைக்கி நம்ம செடியிலேருந்து தக்காளி அறுவடை பண்ணிக்கலாம். சூப்பரான எம்மி அண்ட் டேங்கி தக்காளி சட்னி தான் பண்ண போகிறோம். நான் எப்போவுமே இந்த மாதிரி செங்காயை பறிச்சுட்டு இந்த மாதிரி பழுக்க வச்சு எடுத்துருவேன். இது வெயிலில் இருந்ததுனால இந்த தக்காளி அப்படி ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இதை நம்ம கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நான் மிக்சர் ஜாரில் போட்டு இதை பேஸ்ட் தான் பண்ண போகிறேன். இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டொமேட்டோ பியூரி மாதிரி. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டுட்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சதை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வந்து வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக ஆகிடணும். அந்த மாதிரி ஆகிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பியூரியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணியெல்லாம் சுண்டிடும். இதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை, மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ மறுபடியும் நம்ம லிட் போட்டு மூடி வச்சு திறந்து கலரி எடுத்தோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி.